மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் விசாரணை கைதி அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இப்போ நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மகேந்திரன் எல்லாரையும் விட மகேந்திரன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த குத்து சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ இன்னமும் வந்து அவர் நாட்டாமையிலேருந்து இன்னும் அந்த டீச்சரை தூக்கின்னு போனது யாருன்னு இன்னும் அவர் மறக்காமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்றும் இளமோடு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ உன்னிகிருஷ்ணன் அவர்கள், அவர் வந்து டூயட் பண்ணது, ஆக்ஷன் பண்ணது, எனக்கு அதெல்லாம் விட அவரோட தாடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் தாடி நமக்கு இது வரைக்கும் வரும், இல்லை சில பேருக்கு ஆட்டு தாடி மாதிரி வரும். இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சது, சாங்லாம் இப்படி கிராஸாக இருந்துச்சு. அப்போ வந்து அசோகன் சார் வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்டைலாக அந்த கிருதாவோடு சேர்ந்து அந்த தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஒரு ஹீரோட்டையும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ ரஜினி சார்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆக்ஷன் கிங்கிட்ட ஒரு ஆக்ஷன் ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு அந்த தாடி வந்து நல்ல ஸ்டைலாக இருக்குது. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். இப்போ உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் கல்லங்கப்படம் இல்லாத ஒரு மனிதராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்புறம் டைரக்டர் மணிகண்டன் சார், ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது நான் பேச மாட்டேன், என் படம் பேசும் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோயின் ரித்திகா ஸ்ரீ, நான் போகும்போது கூட சொன்னேன் என் பேர் கூல் சுரேஷ்னா. அவங்க அதை பற்றிலாம் அதுங்க ரொம்ப நேராக வந்து பிபிசியில் நியூஸ் வைக்கிற மாதிரி கட 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 கடன்னு இங்கிலீஷில் பேசிட்டு போயிட்டீங்க. அப்படியா? அப்போ நம்ம டீச்சரை தூக்கின்னு போனதை கண்டுபிடிச்சி கொடுத்த மாஸ்டர் மகேந்திரன் சார்பாக ரித்திகா ஸ்ரீக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வில்லனாக நடித்த சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா எல்லாரையும் நல்லா கோர்வையோடு நல்லா சூப்பராக பேசுனீங்க. மற்றும் இசையமைப்பாளர், எடிட்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 2026 அசால்ட்டாக வந்துடலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 இனிமேல் எல்லாரும் சொல்கிறாங்க சினிமா இதுக்கு முன்னாடி அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு. நம்ம சிஎம் வந்திருக்காங்க, அதனால் நல்லது நடக்கும். எல்லா தொழிலாளர்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இது கை தட்டிடாதீங்க, கை தட்டிடாதீங்க. அப்புறம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு சேலம் ஆர்ஆர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பேரரசருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்னு டீச்சரை தூக்கின்னு போனதை இன்ன வரைக்கும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இரத்தத்தின் இரத்தமான லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குடும்பஸ்தான் நான் சொல்கிறேன். ஜெயம் ரவி சார், ரவி மோகன் சார், உங்களோட கதர்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை எடுத்து நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோவை அனுப்பிச்சேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. யாருக்கு பிரச்சனை இல்லை? எவ்வளோ பெரிய ஆள் வேணால் எடுத்துக்கோங்க. சினிமா மட்டும் இல்லை, அரசியல், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீங்கள் அதை வெளியில் கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நடிகர் பிரசாந்த் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான். அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அந்த இடமே வெற்றிடமாச்சு. அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து சொல்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன், அதனால் உங்களுடைய உடன்பிறவா சகோதரனா சொல்கிறேன், ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதை தயவு செய்து பெரியவங்க பேசி அதை முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வார்த்தைகளை கொட்டிட்டாக்க, ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்க பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு 2 பேருமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன்,
நீங்கள் என்னோட சின்னவரா பெரியவரா இல்லை உங்கள் வயது உடையவனா என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் கம்பெனியில் நான் சாப்பாடு சாப்பிட்டவன், சம்பளம் வாங்கினவன். அந்த நன்றி உணவோடு சொல்கிறேன். தயவு செய்து ஜெயம் ரவி சாருக்கு தகுந்த அதற்கு தகுதி உள்ளவர்கள் அவங்க 2 பேருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இணைத்து வைக்க பாருங்க. ஏன்னா ஜெயம் ரவி சாரோட குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆர்த்தி மேடம், நீங்கள் என்னோட சின்னவங்களா கூட இருப்பீங்க. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், உங்களுடைய குழந்தைகளோட நலன் கருதி தயவு செய்து நீங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் ஒத்துமையாக வாழணும். ஜெயம் ரவி சார், நீங்கள் வந்து கோவத்தில் வந்து சொல்கிறீங்க நான் இனிமேல் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, சேட்டலைட்டு நல்லா வியாபாரம் ஆகுறது ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஏன் தமிழ் சினிமா இழக்கணும்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக எதுக்கு பல தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கணும்? அதனால் ஜெயம் ரவி சார், ஆர்த்தி மேடம், தயவு செய்து நீங்கள் இல்லைனாக்கா வேற யாரோட ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நான் குடும்பஸ்தன், எனக்கு தெரியும். எனக்கும் பல துன்பங்கள் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் சமாளித்து தான் போயிட்டு இருக்கேன். அதுதான் குடும்பம். இத்தனை நாள் அந்த டைட்டில் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. நல்ல டைட்டில் விசாரணை அப்படின்னு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. கைதி அதுவும் மிகப்பெரிய வெற்றி. விசாரணை கைதி, ஆமாம், அதுவும் அந்த டைட்டில் செலக்ட் பண்ணுவது ப்ரொடியூசர் வெங்கடேஷ் சார். ஓகே, வாழ்த்துக்கள். விசாரணை கைதியை விசாரிக்க வந்திருக்கீங்களா இல்லை வாழ்த்து வந்திருக்கலான்னு தெரியல. ஆமாம், கூல் சுரேஷ் வந்து விசாரிக்க தான் வந்திருக்கிறாரு, வாழ்த்த வரல. எங்கள் சேலம் மாறார் எங்கள் அண்ணன், மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த மனிதர். அந்த உதவுற குணம் அவர் கூட ஒரு 10 நாள் 15 நாள் எல்லாருக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான ஆள். இன்னொன்று, சினிமாவை நேசிக்கிறவர், சினிமாக்காரங்களை நேசிக்கிறவர். ஒரு படத்தோட இயக்குனர் அப்படின்னா, ஒரு சினிமாவோட இயக்குனராக ஒரு அன்பை காட்டிடுவார். ஒரு படத்தோட தயாரிப்பாளர் நடிகர் அப்படின்னால அது அது ஒரு என்னன்னு தெரியல. உங்களுக்கு நீங்கள் நான் பார்த்தேன், ஒரு பாரதிராஜனா அவருக்கு உயிர் சார், பாக்யராஜனா அவருக்கு உயிர் சார், பார்த்திபனா அவர் உயிர் சார். பாரதிராஜா சாரோட பையன் மனோஜ்குமார் இறந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு இங்கே அண்ணா நகரில் இருந்து அவருடைய பாடி எடுத்து நீலாங்கரை கொண்டு வர்றாங்க. நான் இங்கே போயிருந்தேன். இங்கேருந்து பாடி போது பின்னாடியே போனார் கூட்டம். அங்கே நைட்டு அங்கே இருந்து சும்மா விசாரிக்கிறது, ஆறுதல் கூட்டு போகல. அவர் ஒரு மனுஷனை பாருங்கள் எப்படின்னா, ஒரு எந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் நேசிச்சிருக்காரு அப்படின்னா, மறுநாள் அங்கே வர்ற பத்திரிக்கையாளருக்கும் சரி, காவல்துறையினருக்கும் சரி, அங்கே வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் சரி, தண்ணியிலிருந்து டீயிலிருந்து கால் டிஃபன் மத்தியான சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் ஒரு தனி மனிதனா ஒரு ஆள் இருந்து அரேஞ்ச் பண்ணார் சார். அவர் நான் அன்னைக்கு ஃபுல்லாக கூடவே இருக்கேன். எல்லாரும் வராங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, போவாங்க. இவர் ஒரு பக்கம் ஃபோன்லேயே இருப்பார். வந்துருச்சா, அனுப்பிட்டியா, 11க்குலாம் இங்கே சாப்பாடு இருக்கணும். அப்புறம் போலீஸ் எத்தனை பேர் எண்ணுவார், பத்திரிக்காரங்க எத்தனை பேர் எண்ணுவார். இது என்னன்னா, ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடியவன் தான் இதை பண்ணுவான் ஃபஸ்ட்டு. இந்த நட்பு பாரராஜா மேலே நட்பு எப்படி இருந்துச்சு அவருக்கு? ஏன்னா
சில மேடைகளில் சில விஷயங்கள் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அன்னைக்கு நான் எந்த அளவுக்கு இவர் சினிமாவை நேசிக்கிறாரு, சினிமா இயக்குனர்களை நேசிக்கிறாரு, இந்த கலையை நேசிக்கிறாருன்னு அன்னைக்கு பார்த்தேன். இன்னைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு சிறு பட்ஜெட் படம் இன்னைக்கு வந்து உட்காந்து வாழ்த்துறாருன்னா சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளம். நன்றிண்ணா. ஒரு இறுக்கமான சூழல். இதை மீறி பேச வேண்டிய சூழல். மாஸ்டர் மகேந்திரன். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மாஸ்டர் மகேந்திரன்னா குழந்தை நட்சத்திரமா தான் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னோம். அதுக்கப்புறமும் மாஸ்டர் மகேந்திரன் வந்துச்சு. எங்க மாஸ்டர்ங்கிற படத்துல பின்னிட்டார். நல்ல பேர் எடுத்தார். அப்ப சில பேர் வந்து மாறாது. அது வந்து ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். அப்போ குழந்தை நட்சத்திரமா இருக்கும்போது மாஸ்டர் மகேந்திரன், அப்புறம் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் மாஸ்டர்ங்கிற படத்துல நடிச்சுட்டு மாஸ்டர் மகேந்திரன்.